கமருதீன் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ரொம்ப தெளிவா வந்து விஜய் பார்வதிக்கு இந்த ஒரு கடுப்பு, ஒரு பொறாம இருக்குது அப்படிங்கிறது தெரியுதா? அப்படின்னா, எனக்கு அதிலேயே ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இவங்க பண்ற எல்லாத்துலயுமே ஒரு டவுட் இருக்கும்ல. இவங்க எது பண்ணாலுமே ஃபேக்குன்னு தோணும்ல. அதனால எனக்கு இது கூட ஃபேக்குன்னு தோணுது. அதாவது வந்து இவர் வந்து அந்த பொண்ணோட பேசுறதுல ஒரு பொறாம இருக்கிற மாரி காட்டிக்கிறது கூட ஒரு ஃபேக்கு. ஏன்னா இவங்க எத தான் நிஜமா பண்றாங்கன்னு தெரியல. பட் கமருதீன் பொறுத்தவரைக்கும் வந்துட்டு, அவரு வந்து இவங்கள வெறுப்பேத்தணுன்றதுக்காக தான் பண்றாரு. அது நல்லாவே தெரியுது. அவங்களும் அரோராவும் அதுவும் அரோரா பாடுற பாட்டு ஒருத்தரையும் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஸோ அதனால வந்து இவங்களுடைய பிளான் என்னங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவா புரியுது. பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, பார்வதிக்கு அட்வைஸ் பண்றாங்க. இவங்க ரம்யாஜு. நீ ரம்யா. வந்து அவன் பின்னாடி போய்க்கிட்டே இருந்தா தான் அவன் வேணும்னே இது பண்ணுவான். நீ ஒருத்தங்களுடைய அட்டென்ஷன பெறணும் அப்படின்னா, நீ அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி போணும். இந்த பழைய சினிமா ஃபார்முலாவெல்லாம் இவங்க சொல்லி, அப்பத்தான் வந்து ஒரு பையன் நம்ம பின்னாடி வருவான் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாவெல்லாம் குடுக்குறாங்க. அப்ப பார்வதி மனசுக்குள்ள இருக்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, அவன் என் பின்னாடி வரணும்லாம் நான் எப்படி நெனச்சேன்? எனக்கு பொறாமன்னு நான் எப்படி சொன்னேன்? பொறாமப்படுற மாரி நடிச்சு, அத ஒரு கன்டென்ட் ஆக்கி, அதுல ஏதாவது லாபம் கிடைக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். முட்டாள் இது எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஏதோ வந்து அட்வைஸ் குடுக்குது பாரு. இப்படின்னு பார்வதி யோசிச்ச மாரி தான் எனக்கு தோணுச்சு. எவன் வந்தாலும் அவன் இன்னைக்கு ஒரு எபிசோடுக்கான எனக்கு கிடைச்ச மெட்டீரியல். கேமுக்காக வந்து எந்த எல்லைக்கும் நான் போவேன்ற ஒரு கேரக்டராக இருக்கக்கூடிய ப விஜய் பார்வதிக்கு என்னுடைய பார்வதி. வாழ்த்து.